13வது நம்ம பார்க்க போறது எம்ராய்ட் ஆஃப் கிளர்னே. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குதுல்ல. அழகு மட்டும் கிடையாது, ரொம்பவே ஒரு விலை உயர்ந்த ஒரு ரத்தின கல்லும் கூட. இந்த எம்ராய்டு இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம கையில மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா லைஃபே செட்டில்பா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது. இது மட்டும் நம்ம கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃபே காலி ஆயிரும், டோட்டலா காலி ஆயிரும், நடுத்தெருவுல பிளாட்ஃபார்முக்கு வந்துருவோம் அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா இது ஒரு துரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு படு மோசமான ஒரு ரத்தினக்கல் அப்படிங்கறத அந்த எபிசோட்லயே அந்த சீரீஸ்ல நம்ம வந்து தெளிவா பார்த்திருப்போம். இந்த ரத்தினக்கல் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அம்பானி அதானியா இருந்தாலும் சரி, அடுத்த நாளே பிளாட்ஃபார்முக்கு வந்துருவாங்க அப்படிங்கறதா ஒண்ணு. அந்த அளவுக்கு அதிகமான துரதிர்ஷ்டத்தை தன்னை வச்சிருக்கவங்களுக்கு இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத அந்த சீரீஸே தெளிவா பார்த்திருப்போம். அப்படின்னா இது வந்து வேற எதுக்குமே யூஸ் ஆகாதா, ஜஸ்ட் இது ஒரு துரதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு கல்லா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க நல்லவனா இருந்தீங்க அப்படின்னா இதை வச்சு உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அதுவே உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை வச்சு உங்களுக்கு யூஸ் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரத்தனங்களை எடுத்துட்டு போய் உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க லைஃபே முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு இது ரொம்பவே மோசமான விஷயங்களை அவங்க லைஃப்ல பண்ணி அவங்க லைஃபே காலி பண்ணிரும். அப்ப யோசிச்சு பாருங்க, இது வந்து கெட்டவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பல நூற்றாண்டுகளா இந்த கல்லை வச்சு அப்படிதான் பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. பிடிக்காதவங்களுக்கு இந்த கல்லை கொண்டு போய் கொடுத்துருவாங்க, அவங்களும் ஆசையில வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு துரதிர்ஷ்டம் பிடிச்சு அவங்க நடுத்தருவுக்கு வரதை பார்த்து இவங்க ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியாகத்தான் இந்த நூற்றாண்டுகள் வந்து கடந்து போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் ஜாக்கி சான் சீரிஸ்லயே காட்டியிருக்கிறதாக இதோட ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல, அதோட ஸ்டோரியை வந்து கிரியேட்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கல்லை கொடுக்குறவங்களோ இல்ல வாங்குறவங்களோ முழு மனசோட சந்தோஷமா கொடுத்தாலோ வாங்கினாலோ மட்டும்தான் இதோட சாபம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட மாறும். அப்படி இல்லை அப்படின்னாலோ, இல்ல இது திருடப்பட்டாலோ, இல்ல தொலைச்சிட்டோம் அப்படின்னாலோ இதோட சாபம் வந்து யார் ஃபர்ஸ்ட் இதை வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாபம் இருக்கும். மற்றபடி இந்த ரத்தனக்கல் வந்து மற்றவங்க கைக்கு போகும், அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒருவேளை ஃபர்ஸ்ட் தொட்டாரு பாத்தீங்களா, அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் இந்த சாபம் என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ அதை கரண்டா யார் கையில இருக்குதோ அவங்களுக்கு வந்து திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்காங்க. சோ இந்த ரத்தனக்கல் வந்து உங்க கையில கிடைச்சிச்சு அப்படின்னா அதை தொலைக்காம இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம யாருக்கிட்டையும் திருடவும் கொடுத்துடக்கூடாது. அதை வந்து நம்மளா மனசார கொடுத்து அதை வாங்குறவங்களும் மனசார வாங்கினா மட்டும்தான் இதனுடைய சாபம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட மாறும் அப்படிங்கிறத தெளிவாகவே புரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம கையில் வச்சிருக்கும்போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். தெரியாதனமா எங்கேயாவது தொலைச்சிட்டா கூட மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதோட சாபம் வந்து போகவே போகாது. இதோட சாபம் முழுசா போகணும் அப்படின்னா கண்டிப்பா வேற யாராவது ஒருத்தர்கிட்ட அதை கைமாத்தி விடணும். அப்படி இல்லை அப்படின்னா இது எங்கிருந்து திருடப்பட்டுச்சோ அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சிடணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று செஞ்சா மட்டும்தான் அந்த சாபம் முழுசா போகும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த சாபத்தோடய வாழ வேண்டியதான்.